அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, தினமும் காலையில் எழுந்ததும் வெறும் 10 முறை இந்த ஒரு வரியை விளையாட்டாக சொல்லி பாருங்கள். 15 நாளில் உங்கள் வாழ்க்கை வேற லெவலுக்கு மாறிடும். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு அஃபர்மேஷன் வாக்கியத்தை தான் நம்ம பார்க்க போறோம். தமிழில் இருக்கக்கூடிய வாக்கியம். நம்ம யூடியூப் சேனல்ல சமீப காலமாக நிறைய ஸ்விட்ச் வேர்ட்ஸ், ஏஞ்சல் நம்பர் மற்றும் அஃபர்மேஷன் வாக்கியங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதற்கான காரணம், யூஸ் பண்றதுக்கும் ரொம்ப சிம்பிளா இருக்கும், அதே நேரத்தில் இன்ஸ்டன்டா இமீடியட்டா நமக்கு பலன்களையும் கொடுக்குது. இதுவரைக்கும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்க எல்லா ஸ்விட்ச் வேர்ட்ஸ், ஏஞ்சல் நம்பர் மற்றும் அஃபர்மேஷன் மெத்தட்ஸ் கீழே பார்த்தோம்னா அந்த அளவிற்கு பாசிட்டிவான சக்சஸ்ஃபுல் கமெண்ட்ஸை நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அதனால தாங்க இது போன்ற மெத்தட்ஸை நம்ம இன்னும் நிறைய அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகும் அந்த அதி அற்புதமான வாக்கியம் என்ன, அதை எப்படி எந்த நேரத்தில் பயன்படுத்தணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. காலையில் நம்ம தூங்கி எழுந்தவுடன் இந்த வாக்கியத்தை சொல்ல போவதனால குளிச்சிருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அதே போல பெண்களாக இருக்கிற பட்சத்துல தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த வாக்கியத்தை நீங்க பயன்படுத்தலாம். இந்த அஃபர்மேஷன் வாக்கியம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, சுய பிரகடனம் அல்லது ஆழ்மன கட்டளை வாக்கியம்னு அர்த்தம். ஃபுல் பாசிட்டிவான ஒரு சென்டென்ஸை நம்ம எடுத்துக்கணும். அதாவது முழு நேர்மறையான ஒரு வாக்கியத்தை எடுத்து அதை ரிப்பீட்டடா சில முறைகள் சொல்வதனால அல்லது எழுதுவதனால அந்த வாக்கியத்தினுடைய சாரம் நம்முடைய ஆழ்மனதில் பதியும். எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யார் நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. இந்த அஃபர்மேஷன் வாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய பேராகிராஃப் மாதிரி இருக்கக்கூடாதுங்க. 1 அல்லது மேக்சிமம் 2 வரிகளுக்குள்ளாக இருக்கணும். அப்பதாங்க அதை தொடர்ந்து நம்ம ரிப்பீட் பண்றதுக்கும் சுலபமாக இருக்கும். எழுதுவதாக இருந்தாலும் கடினமாக இருக்காது. அதே போல இந்த அஃபர்மேஷன் சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி மொழிபெயர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம பார்க்க போவது தமிழில் இருக்கக்கூடிய ஒரு வாக்கியம். நீங்க அதை இங்கிலீஷ்ல அல்லது வேற மொழிகள்ல கூட நீங்க மொழிபெயர்த்துக்கலாம். ஆனால் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது எந்த ஒரு நெகட்டிவான வார்த்தையும் அதுல இல்லாம பார்த்துக்கோங்க. இப்ப ஸ்விட்ச் வேர்ட்ஸ்லாம் பார்த்தோம்னா அந்த வார்த்தைகளை நம்ம மொழிபெயர்க்க கூடாதுங்க, டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. ஆனால் அஃபர்மேஷன்ஸ் வாக்கியத்திற்கு அந்த கட்டுப்பாடுகள் இல்லை. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ்ல இந்த வாக்கியத்தை சொன்னால் உணர்வு பூர்வமாக நீங்க ஃபீல் பண்ண முடியுமோ அந்த லாங்குவேஜ்ல இந்த வாக்கியத்தை நீங்க சொல்லுங்க. அடுத்த மிக மிக முக்கியமான விஷயம், எந்த ஒரு குறிப்பிட்ட கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்ன்றதுக்காக இந்த வாக்கியத்தை நீங்க சொல்ல வேண்டாம். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி சந்தோஷமான உற்சாகமான மனநிலையோட ரிலாக்ஸ்டா இந்த வாக்கியத்தை நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக மேஜிக் போல நடக்கும். சில பேருக்கெல்லாம் பார்த்தோம்னா காலையில் எழுந்த உடனேயே அந்த நாள் எப்படி இருக்குமோ, இன்னைக்கு ஆபீஸ்ல என்ன நடக்கும் இல்ல ஸ்கூல்ல என்ன நடக்கும்னு ஒரு பயத்தோடவே இருப்பாங்க. இது போல காலையில் எழுந்திருக்கும் போதே ஒரு பயத்தோட இருக்கிறவர்களுக்கு அந்த பயத்தை அதிகப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் தாங்க இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும். பயம், கோபம், வெறுப்பு, ஏக்கம், விரக்தி, இது போன்ற உணர்வுகள் அனைத்தும் எதிர்மறையானவை, நெகட்டிவான தாட்ஸ். இது போன்ற உணர்வுகளை நம்ம ஆழமாக வெளிப்படுத்தும் பொழுது அதற்கேற்ற சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் தாங்க இந்த பிரபஞ்சம் நமக்கு உருவாக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதிலும் குறிப்பாக 2 முக்கியமான நேரங்களில் இது போன்ற உணர்வுகளை நம்ம வெளிப்படுத்தவே கூடாதுங்க. ஒன்று, நம்ம நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சில நிமிடங்கள். ஏன்னா சில பேர்லாம் பார்த்தோம்னா நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி தான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்கள், துன்பங்களை பற்றி ஆழமாக சிந்தனை செஞ்சுக்கிட்டு அப்படியே படுத்து தூங்கிடுவாங்க. நைட்டு நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடி எந்த விஷயத்தை ரொம்ப ஆழமாக சிந்தனை செஞ்சுக்கிட்டே தூங்குறோமோ இரவு முழுவதுமே அந்த உணர்வுகளை தாங்க ஆழ்மனம் கிரகித்துக் கொள்ளும். உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரி, தாங்க முடியாத துயரங்கள் இருந்தாலும் சரி, நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி மட்டும் இதை பற்றி ஆழமாக நீங்க யோசிக்காதீங்க. இன்னும் சில வீடுகள்ல பார்த்தோம்னா பேரண்ட்ஸா இருக்கிறவங்க நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி தான் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், உறவு முறைகள்ல இருக்கக்கூடிய கஷ்டங்களை பற்றி தங்களுடைய குழந்தைகள் கிட்ட ஷேர் பண்ணிப்பாங்க. இது மிகவுமே தவறான விஷயம். குடும்ப நிலவரத்தையும் கஷ்டத்தை பற்றியும் குழந்தைகள் கிட்ட சொல்றது தவறு கிடையாதுங்க. இருந்தாலும் அதை ஒரு பகல் நேரத்துல விடுமுறை நாட்கள்ல அவங்க கிட்ட சொல்லி நீங்க புரிய வைக்கலாம்.
சொல்லலாம். ஆனால் இரவு நேரத்துல குடும்ப கஷ்டத்தை பற்றி, ஏழ்மையை பற்றி, பணம் இல்லாத நிலையை பற்றி ரொம்ப அதிகமா டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய வறுமை, ஏழ்மை, பணம் இல்லாத பற்றாக்குறை இவை அனைத்தும் குழந்தைகளுடைய ஆழ்மனதிலும் பதிய ஆரம்பிக்கும். பிறகு அவங்களுடைய வாழ்க்கையிலும் இதே போல சம்பவங்கள் நடைபெறும். சோ குழந்தைகள் கிட்ட இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி மட்டும் இது போன்ற நெகட்டிவான விஷயத்தை பற்றி பேச வேண்டாம். இதற்கு மாறாக பாசிட்டிவான விஷயங்களை பற்றி, அவங்க வாழ்க்கையில என்ன படிக்கணும், அவங்களுடைய லட்சியத்தை எப்படி அடையணும், இது போன்ற விஷயங்களை பற்றி பேசிட்டே நம்ம தூங்கலாம். நம்முடைய வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றி அமைக்கக்கூடிய 2 முக்கியமான நேரங்கள் இரவு நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சில நிமிடங்கள், அதே போல காலையில் தூங்கி எழுந்தவுடன் இருக்கக்கூடிய சில மணித்துளிகள். இந்த 2 நேரத்திலும் நம்முடைய ஆழ்மனம் ஒரு நல்ல விழிப்பு நிலையில இருக்கும். இந்த நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன சம்பவங்கள் நடைபெறணும், நமக்கு என்ன தேவையோ அதை பெற்றுவிட்டதாக அல்லது அதை பெறுவதாக நம்ம கற்பனை செய்யணும், உணரணும். இதுதாங்க முக்கியமான சீக்ரெட். அதனால தாங்க இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வாக்கியத்தை காலை நேரத்தில் நம்ம சொல்லணும்னு பார்த்தோம். இரவு தூங்க போவதற்கு முன்பாக இந்த வாக்கியத்தை சொல்லலாமான்னு கேட்டீங்கன்னா இது காலை நேரத்திற்கான அஃபர்மேஷன் வாக்கியம். சோ மார்னிங் டைம்ல நீங்க சொல்லுங்க. சப்போஸ் நீங்க ஷிஃப்ட்ல ஒர்க் பண்றவங்களாக இருந்தால் எந்த நேரத்தில் நீங்க தூங்கி எழுந்திருப்பீங்களோ அப்ப இந்த வாக்கியத்தை சொல்லலாம். ஒரு நாளைக்கு வெறும் 10 முறை இந்த வாக்கியத்தை நாம் சொன்னாலே போதும். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல மிக மிக முக்கியமான விஷயம், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி கவனம் சிதறாமல் உற்சாகமான மனதோட இந்த வாக்கியத்தை நம்ம சொல்லணும். அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல இந்த வாக்கியத்தை நீங்க வாய் விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் சொல்லிக்கலாம். வாய் விட்டு சொல்றவங்க ரொம்ப சவுண்டா கத்தி நீங்க சொல்ல வேண்டாம். பொறுமையா மென்மையா நீங்க சொல்லுங்க. தெரியாமல் நீங்க ஒரு 11 முறை அல்லது 12 முறை சொல்லிட்டீங்கன்னா வருத்தப்பட வேண்டாம். அதிகமாக சொன்னால் தவறு கிடையாதுங்க. குறைந்தபட்சம் 10 முறை சொன்னாலே போதும். நீங்க பெட்ல, பாயில, தரையிலன்னு எங்க படுத்திருந்தாலும் அந்த இடத்திலேயே எழுந்து உட்கார்ந்து இந்த வாக்கியத்தை 10 முறை சொல்லிட்டு அதற்கு பிறகு உங்களுடைய ரொட்டீன் ஒர்க் என்னமோ அதன் மீது கவனத்தை திருப்புங்க. சரி வாங்க நாம் சொல்ல வேண்டிய அந்த வாக்கியம் என்னன்றதை பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. இன்று என் வாழ்வில் மிகப்பெரிய அற்புதம் நடக்க இருக்கிறது. 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 அவ்வளவுதாங்க. மிகவும் எளிமையான வாக்கியம் இது. 10 முறை இந்த வாக்கியத்தை நீங்க சொல்லி பாருங்க. ஒரு நல்ல வைப்ரேஷனை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. எந்த ஒரு அவசரமும் பதட்டமும் வேண்டாம். வேக வேகமா மட்டும் சொல்லிடாதீங்க. நல்ல உணர்வு பூர்வமா உணர்ந்து இந்த வாக்கியத்தை நீங்க சொல்லுங்க. அப்பதாங்க பலன்கள் கிடைக்கும். வெறும் இந்த சென்டென்ஸை கொடுத்துட்டு டெய்லி காலையில எழுந்தவுடன் 10 முறை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம். அதனால யாருக்கும் எந்த பயனும் கிடையாதுங்க. ஒரு மெத்தட் நம்ம கொடுக்கிறோம்னா அதை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு நம்ம பயன்படுத்தும் பொழுது மட்டும்தான் முழுமையான பலன்கள் விரைவாக நமக்கு கிடைக்கும். சோ இந்த வாக்கியத்தை நீங்க குறைந்தபட்சம் 48 நாட்களுக்கு 48 டேஸ்க்கு தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே வாங்க. கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா 15 நாட்களிலிருந்தே நல்ல பலன்கள் தெரிய ஆரம்பிக்கும். 48 நாட்களுக்குள்ள மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. அதற்கு பிறகும் தினமும் இந்த வாக்கியத்தை நீங்க சொல்லிக்கிட்டே வரலாம். வாழ்நாள் முழுவதுமே நமக்கு வெற்றிகள் தேவை. சோ 48 டேஸ் அப்படின்றது ஒரு ட்ரையல் பீரியட். நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும். அதற்கு பிறகு நீங்களே கண்டினியூ பண்ணிடுவீங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.